ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு நிதி தருவோம் என்று மத்திய அரசு கூறுவது நியாயம் இல்லை என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசி, அதில் இருந்து அதை நீங்கள் ஒத்துக்கிட்டாதான் நாங்கள் உங்களுக்கு இந்த நிதியை தருவோங்கிறாங்க. அது தவறு, மக்களுடைய வரிப்பணம். ஆகவே அந்த அடிப்படையில் அந்த நிதியை எங்களுக்கு தரணும். இதில் கையெழுத்து போட்டால் தான், இதை ஒத்துக்கிட்டால் தான் தருவோங்கிறது நியாயம் இல்லை. நாங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கிடல இல்லைங்கிறது கொஸ்டின் இல்லை. அதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் சிக்கல். 5ஆவது வகுப்பில் ஃபெயில் ஆனால் ஒரு பையன் தாய் தந்தையர் தொழிலுக்கு போகணுன்னு சொல்கிறது மறைந்த ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டம். அதனால தான் அதை ஏற்றுக்கொண்டாங்க. அதே போல் சமஸ்கிருதம் இந்தியா முழுவதும் 20-25,000 பேசுகிற மொழி. 14 லட்சம் கோடி கார்ப்பரேட் தள்ளுபடி பண்ணும். ஒரு கடன் தள்ளுபடி பண்ணால், ஒரு நலிந்த ஒருவருக்கு தள்ளுபடி பண்ணால் ஓகே. வசதி படைத்த அதானி அம்பானி உட்பட பெரும் தொழில் நிறுவனங்கள் உலக பணக்காரர் வரிசையில் இருக்கின்றவர்களுக்கு அந்த கடனை தள்ளுபடி பண்ணணுமா? நீங்கள் கேளுங்க தம்பி தொலைக்காட்சியில். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.